இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேருடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா இஸ்ரோவுடன் இணைந்து ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்களை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அனுப்ப திட்டம் வகுத்தது. அதன்படி ஜூன் 8ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வீரர்கள் புறப்பட இருந்தனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இப்பயணம் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. கோளாறுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இன்று காலை ராக்கெட் புறப்பட இருந்தது. கடைசி நேரத்தில் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் இப்பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ராக்கெட் புறப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 1984ஆம் ஆண்டு இந்தியாவின் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றார். அதன் பிறகு 41 ஆண்டுகள் கழித்து 2வது இந்தியராக விண்வெளிக்கு செல்ல உள்ள சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைக்க இருக்கிறார்.